நடிகர் பிரபு அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் உடல் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு மூளை அனிரிசம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. தற்போது மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பி விட்டாராம். குடும்பத்தினர் அவரை கவனித்துக் கொள்கின்றாங்களாம். மூளை அனிரிசம் என்பது மூளையில் உள்ள இரத்த குழாயில் வீக்கம் ஏற்படுவதாகும். இது ஒரு சிறிய குமிழ் மாதிரி உருவாகும். வெடித்து விட்டால் இது மூளையில் இரத்தப்போக்கு ஏற்பட வழிவகுக்கும். இரத்த கசிவு என்பது ஒரு தீவிர நிலை. எனவே அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னரே நடிகர் பிரபுவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மூளை அனிரிசம்களுக்கான காரணங்கள் முழுமையாக கண்டறியப்படவில்லை. 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்களை இந்த நோய் தாக்க வாய்ப்புள்ளது. உயர் இரத்த அழுத்தம் இருப்பது பொதுவான காரணமாக கூறப்படுது. அடிக்கடி தலைவலி, பார்வை மங்குவது, தலையின் உணர்வின்மை, கண்களுக்கு மேல் அல்லது பின்னால் வலி மற்றும் கழுத்து வலி, குமட்டல் போன்ற அறிகுறிகள் இந்த நோய் தாக்கினால் காணப்படும். சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற வழியாக இந்த நோய் தாக்கத்தை கண்டுபிடித்து விடும் சொல்லியிருக்காங்க. பிரபுவுக்கு ஏன் இந்த மாதிரி நோய் வந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. குட் பேட் அக்லி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலா அஜித் கூட பிரபு நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிக்கும்போது தான் இந்த விஷயமே அவருக்கு தெரிஞ்சுதான். ரொம்ப நாளாக ரொம்ப ப்ரெஷரில் இருந்த பிரபு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் இல்லாதனால, தன்னோட மகனுக்கும் பெரிய வாய்ப்புகள் இல்லாதனால மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். அதை தாண்டி பொன்னியின் செல்வன் 1, 2ல் அவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் நிறைய படங்களில் இவரோட பையனுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இவரோட பையனான விக்ரம் பிரபு கும்கி படத்துலேருந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2-3 படத்தை ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆல் அட்ரஸே காணாமல் போயிட்டார். ஏன்னா சமீபத்தில் இவர் சொன்ன பேட்டியில் லாக்டவுனில் எனக்கு நடிக்கவே தெரியல, நடிக்கவே மறந்துட்டேன்னு சொல்லி விக்ரம் பிரபு கொடுத்த பேட்டி உண்மையிலே எல்லா ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பொன்னியின் செல்வனில் ஒரு மிகப்பெரிய ரோலான பார்த்தீங்கன்னா பல்லவன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருந்தார். அதை தாண்டி இப்போ சமீபத்தில் வந்த டானாகாரன் படம் விக்ரம் பிரபுவுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பேக்காக இருந்தது. அதை தாண்டி இவரோட நடிப்பு உண்மையிலே அந்த படத்தில் மிக பெருசாக பேசப்படுது. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இவருக்கு நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். பிரபுவுக்கு இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டதுன்னு சொல்லி சினிமா பிரபலங்கள் எல்லாருமே தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்காக நலம் விசாரிக்கிறதுக்காக எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு இருந்ததாகவும் அவர் நலமாயிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இவரோட பட நடிப்பு கொஞ்ச நாள் தள்ளி வைக்கப்படும் சொல்லி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து முன்னாள் பார்த்தீங்கன்னா பிரபுவோட படங்களில் முக்காசி படங்களில் இவர் அப்பா கேரக்டர் பண்ணி நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தாரு. பிரபுவுக்கு நடிப்பை தாண்டு குணச்சித்திர கதாபாத்திரம் கொடுத்தா அதை பின்னி படம் எடுத்துருவார். எல்லா கலைகளுமே தெரிஞ்ச பிரபு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவர் சமீபத்தில் இல்லாததுனால மிகவும் மன உளைச்சல் இருக்காருன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லா படங்களுமே ஹிட்டு கொடுத்து சுமார் ரஜினி, கமல் ஈக்குவலாக சம்பளம் வாங்கிட்டு இருந்த பிரபு ஏன் இப்படி ஆனார்ன்றது மிக முக்கியமான காரணம். அவர் ஒரு நடிகை காதலித்து திருமணம் பண்ண நினைச்சது தான். அதை ஒத்துக்காத சிவாஜி கணேசன் இவங்க 2 பேரும் பிரிச்சுட்டாரு. அப்போத்துலேருந்தே பிரபுவுக்கு இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு நிறைய ஏற்படுத்தினால அவருக்கு தலைவலி, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சல்கள்லாம் வந்தது. அதையும் தாண்டி இவர் சினிமாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த அளவுக்கு நினைச்சிருக்காருன்னா உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நடித்த பிரபுவுக்கு ஃபேன்ஸாக நிறைய பேர் இருப்பீங்க. அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.